தினமணி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சந்திப்பில் நம்மோடு அரசியல் விமர்சகர் திரு ஜெகதீஸ்வரன் அவர்கள். அவரை அன்போடு வரவேற்கிறோம். சார் வணக்கம். வணக்கம். தாவேக குறித்து தொடர்ந்து பல்வேறு கருத்துக்களை நீங்க ஊடகங்கள்ல வச்சிட்டு இருக்கீங்க. தாவேக அரசு பதவியேற்ற பிறகும் கூட பல்வேறு கருத்துக்களை நீங்க தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கீங்க, பதிவு பண்ணிட்டு இருக்கீங்க. குறிப்பாக இன்றைய நம்மளுடைய இந்த உரையாடல்ல தாவேகனுடைய அமைச்சரவை குறித்து கொஞ்சம் பேசலாம் அப்படிங்கிற மாதிரி. உங்களுடைய பார்வையில இந்த அமைச்சரவை அப்படிங்கிறது அமைச்சருடைய செயல்பாடு அப்படிங்கிறது பொதுவா எப்படி இருக்கு, குறிப்பிட்டு ஒருத்தரை பத்தி கூட நம்ம நேரத்தை பொறுத்து பேசலாம். சார், நான் அமைச்சரவை அப்படின்னு சொல்லும் பொழுது ரெண்டா பிரிச்சுக்க விரும்புறேன். ஒண்ணு, சட்டமன்றத்திற்குள் நம்ம பார்த்தோம், சட்டமன்றத்திற்குள் எப்படி இவங்க எல்லாம் நடந்துகிட்டாங்க அப்படிங்கிறது. சட்டமன்றத்திற்கு வெளியே துறை சார்ந்து துறை ரீதியாக எப்படி நடந்துக்கிறாங்க அப்படிங்கிறது. சட்டமன்றத்திற்குள்ள அவர்கள் எல்லோருமே தங்களை வெளிக்காட்டிக் கொள்ள ஒரு அற்புதமான தருணம் இருந்தது. அந்த தருணம் எப்பன்னு கேட்டீங்கன்னா, அந்த சட்டமன்ற நிகழ்வுகள் நடக்கும் பொழுது கேள்வி நேரம் அல்லது வினாடி வினா அப்படின்ட்டு ஒரு செஷன் நம்ம எல்லாருமே சட்டமன்றத்தை பார்க்க எல்லாருக்குமே தெரியும். ஒவ்வொரு தொகுதியிலிருந்தும் தங்களுடைய பிரச்சனைகள் இதுன்னு தேர்ந்தெடுக்கப்பட சட்டமன்ற உறுப்பினர் கேள்வி எழுப்புவாங்க. அதற்கு துறை ரீதியாக ஒரு அமைச்சர் எழுந்து பதில் சொல்லுவார். துரதிருஷ்டவசமாக இவங்க புதுசு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணிட்டாங்க, இந்த வாட்டி கேள்வி நேரமே கிடையாது அப்படின்னு சொல்லி அதை இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ஆனா அதற்கு 2 நாட்களுக்கு முன்னாடிதான் நீங்க ஒரு புத்தாக்க பயிற்சி, தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்கள் புத்தாக்க பயிற்சின்னு சொல்லிட்டு சபாநாயகர் அவர்கள் 2 நாட்கள் 2 நாட்கள் நடந்து சபாநாயகர் முதல்வரை துவக்கி வச்சாரு. சபாநாயகர் கிளாஸ் எடுத்தாரு. சபாநாயகர் இன்னும் சொல்ல போனா சட்டமன்றத்தில் யாரெல்லாம் செயலாளர்களாக பணியாற்றுகிறார்களோ, யாரெல்லாம் அங்கே பணியாற்றுகளோ அந்த அரசு ஊழியர்கள் எல்லாம் சேர்ந்து அவர்களுக்கு வகுப்படுத்தார்கள். ஸோ நான் ரொம்ப நல்ல விஷயம் தான். ஏன்னா புதுசா வந்திருக்காங்க, புதுசா வந்தவங்களுக்கு இந்த மாதிரி ட்ரைனிங்கிறது நல்ல விஷயம், நல்ல ஒரு துவக்கம் தான். ஆனா அது தொடர்ச்சியாக வினாடி வினால நடக்கும், ஒரு ப்ராப்பரா சட்டமன்றம் எப்படி நடக்கும் அப்படி நடக்கும்னு எதிர்பார்த்தோம். பட் அன்பார்ச்சுனேட்லி நடக்கல. சரி, போக போக இது நடக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கின்றோம். ஸோ அமைச்சர் இன்னைக்கும் பாத்தீங்கன்னா சில அமைச்சர்கள் போகும்போது இவர் தான் நம்ம அமைச்சரா, நான் தப்பா சொல்லல, நமக்கு தெரியல இன்னுமே. ஏன்னா அது சட்டமன்றத்தில் ஒவ்வொரு அமைச்சராக, இப்ப கைத்தறித்துறை அமைச்சர் எதிர்த்து அவர் பேசும் பொழுது, மதுவிலக்கு ஆயத்தீர்வுத்துறை அமைச்சர், போக்குவரத்துறை அமைச்சர், இவங்க எல்லாம் ஒவ்வொரு துறை ரீதியாக எழுந்து பேசும் பொழுது நமக்கு அவங்க எல்லாம் இன்னுமே கொஞ்சம் பரிச்சயம் ஆயிருப்பாங்க அப்படிங்கிற பார்வை மட்டும்தான். நீங்க ரொம்ப ஸ்பெசிபிக்கா நீங்க கேள்விகள் கேட்கப்படும் பொழுது, இப்ப போன சட்டமன்ற நிகழ்வுகள் என்ன ஆச்சுன்னு கேட்டீங்கன்னா, தரவுகள் சார்ந்து ஏதாவது சொல்லணும் அப்படின்னா உடனடியாக சபாநாயகரே டக்குன்னு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகன் அவருக்கு திருப்பிறார். ஏற்கனவே பள்ளிக்கல்வித்துறை அமைச்சருக்கு ராஜ்மோகன் பல துறைகளை பார்க்கிறார். அவர் செய்தித்துறையை பார்க்கிறாரு, தமிழ் வளர்ச்சியை பார்க்கிறாரு, பள்ளிக்கல்வித்துறை பார்க்கிறார். எதுக்கு இவ்வளவு டிபார்ட்மெண்ட்ஸ் அவர் கொடுத்துருக்கீங்க என்று ஒரு சில விமர்சனம் இருக்கும் பொழுது, சட்டமன்றத்திலும் அவர் தான் பேசுவார். தரவுகள் சார்ந்து எது பேசினாலும் அது முதலமைச்சர் பேச வேண்டிய பதிலாக இருந்தாலும் அவர் தான் உள்துறை சார்ந்தும் அவர் தான் பேசுவார் அப்படிங்கிற ஒரு போக்கை பார்த்தோம். அடுத்ததாக அரசியல் ரீதியாக எதிர்கட்சிகளுக்கு ஒரு பதிலடி கொடுக்கணுமா, டக்குனு ஆதவர்ஜன் அவர்கள் பேசுவார் அப்படிங்கிற 2 தரப்பு தான் நம்ம பார்க்க முடிந்தது. அதை தாண்டி இன்னும் பல பேர் பேசவில்லை அப்படிங்கிறது ஒரு பார்வையாக இருக்கின்றது. நான் இந்த போன சட்டமன்ற நிகழ்வுல மேகதாதுக்காக சிறப்பு தீர்மானங்கள் ஏற்றினாங்க. ரொம்ப வரவேற்க வேண்டிய விஷயம், ரொம்ப தேவையான, காலத்தின் தேவையான, அவசியமான ஒன்று. ஆனா அந்த தீர்மானத்தை கொண்டு வந்த முதலமைச்சர் நம்ம எல்லாருக்கும் முன்னாடி பார்த்திருக்கோம். ஆனால் அது குறித்து நீர்வளத்துறை அமைச்சர் புஷி ஆனந்த் அவர்கள் அப்ப பேசவே இல்லை. ரொம்ப லேட்டா தான் வேறொரு கேள்விக்கு பதில் அளிக்கும் முறையாகத்தான் அவர் பேசினாரே தவிர, அந்த நேரத்தில் அவர் பேசல, அது முன்மொழிந்தோ அது வழிமொழிந்தோ அவர் பேசவே இல்லை. அதை நம்ம பார்த்தோம். அப்ப நீர்வளத்துறை அமைச்சருடைய பங்கு என்ன அப்படிங்கிற ஒரு கேள்வியும் அதுல நிச்சயமாக இருக்கின்றது. முதலமைச்சர் அவர்கள் நீங்க துறை ரீதியாக மட்டுமல்ல, ஒட்டுமொத்தமாக ஆளுநருக்கான பதில் உரையாக கொடுத்தார். அவரிடமிருந்தும் எதிர்பார்ப்பு, சட்டமன்றத்துக்குள்ள எதிர்பார்ப்பு என்பது அப்பப்ப நீங்க எதிர்கட்சிகள் எழுப்புகின்ற கேள்விகளுக்கு உடனே பதில் சொல்ல எதிர்பார்ப்பு இருக்கு. அவரும் கொஞ்சம் அனுபவமோ இல்ல ஒரு ஸ்ட்ராட்டஜியோ அது கரெக்டா நமக்கு என்னங்கிறது தெரியல. நம்ம அது ஸ்ட்ராட்டஜியோ கூட எடுத்துக்கலாம். கடைசியா நான் ஒன்னா பேசிக்குவேன், நான் அப்பப்ப எல்லாருக்கும் பதில் சொல்ல மாட்டேன் அப்படிங்கிறது அவர் ஒரு போக்குல இருக்காரு அப்படிங்கறத பார்க்க முடிகிறது. சட்டமன்றத்திற்குள் இவருடைய பெர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறது இப்படித்தான் இருந்தது. இப்ப சட்டமன்றத்திற்கு வெளியே வந்துட்டோம் அப்படின்னா நீங்க ஒவ்வொரு துறை ரீதியாக நம்ம பார்க்கின்றோம். அது இன்னொரு சட்டமன்றத்திற்குள்ள அறநிலையத்துறை அமைச்சர் ரமேஷ் அவர் பேசினார். நீங்க மிக குறிப்பாக நீங்க பல இதுக்கு டெண்டர் எல்லாம் கொடுத்திருக்கீங்க, சம்பந்தமே இல்லாம நீங்க கார் பார்க்கிங் டெண்டர் எல்லாம் கொடுத்திருக்கீங்க அப்படிங்கிறது கிட்டத்தட்ட ஒரு வாக்குவாதம் மாதிரியே சேகர் பாபு முன்னாள் இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சரோட விவாதமே போச்சு. அதை பார்த்தோம். அதுல அவர் பதில் எல்லாம் சொன்னார். அதை தாண்டி யாரும் பெருசா பதில் சொன்ன மாதிரி அங்க இன்னும் பெரிய நிகழ்வு எல்லாம் நடக்கல. இப்ப சட்டமன்றத்திற்கு வெளியே பார்த்தோம் அப்படின்னா, நான் இன்னும் சொல்ல போனா ரமேஷ் அவர்கள் இருந்தே கூட ஆரம்பிக்கலாம். நிறைய எல்லா அமைச்சர்களும் பொதுவாக ஆய்வுகளுக்கு போறாங்க. இவர் கோயில்களுக்கு நிறைய ஆய்வுகள் போறாரு. திருச்செந்தூருக்கு அவர் போன ஆய்வு, அதே மாதிரி சில கோயில்களுக்கு போன ஆய்வு, அவரே மாறு இடத்தில் போனார் அப்படிங்கிற ஆய்வுகளாக இருக்கலாம். இன்னும் சில இடங்களுக்கு ஒரு ஆய்வுகளுக்கு போயிட்டு அங்க தேவையான நடவடிக்கைகள் எடுக்கின்றார் அப்படிங்கிற பார்வையெல்லாம் நீங்க பக்தர்களுக்கே ஒரு நல்ல விஷயமா தான் இருக்கிறது. நம்ம இது தேவைதான். இன்னும் சொல்ல போனா இது நிறைய ஆய்வுகளை நடத்துங்க. ஒரு கோயில் மட்டுமல்ல, எல்லா கோயில்களையும் நடத்துங்க. நிறைய கோயில்கள் நிறைய முறைகேடுகள் எல்லாம் இருக்கு. அந்த முறைகேடுலாம் இங்க தட்டி கேட்கணும்.
நிறைய லஞ்சம் எல்லாம் ஓடிட்டு இருக்கு. திருச்செந்தூர் எப்ப போனாலும் நமக்கு தெரியும், யாராவது ஒரு ஐயரை பிடிச்சாலும் நம்ம காசு கொடுத்தோம்னா போய் பாத்துடலாம் அப்படின்னு நிலைமையெல்லாம் அது மாறிச்சாங்கிற தெரியல. அவர் போயிட்டு வந்த பிறகு நாங்க யார்ட்டையும் பேசல. பட் அதற்கான நடவடிக்கைகளும் எடுக்கிற மாதிரியான அவர் பார்க்கின்றார். அதை நம்ம பார்த்தோம். அந்த மாதிரி விஷயங்கள் போய் அந்த உணவு பண்டங்கள்லாம் சரியாக இருக்கிறதா அப்படிங்கிற ஆய்வுகள் எல்லாம் பண்ணாரு. கடைகளுக்கு போயிட்டு அதெல்லாம் வந்து குத்தகைக்கு எடுத்த கடைகள் எல்லாம் சரியான விலைகள் தான் விற்கிறாங்களா, ஏன் எம்ஆர்பி ஒட்டல அப்படிங்கிற கேள்விகள் ஒரு பக்தர்கள் பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து அதெல்லாம் சில முக்கியமான விஷயங்களை கேள்விகளை எழுப்புறார் அப்படிங்கறத நம்ம பார்க்க முடியும். நீங்க உங்களை பொறுத்தளவுல இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் திரு ரமேஷனுடைய செயல்பாடு ஒரு பாராட்டத்தக்க அளவுல இருக்கு அப்படின்னு எடுத்துக்கலாமா? எப்படி எடுத்துக்கலாம்? கண்டிப்பா பாராட்டத்தக்க அளவுல தான் சார் இருக்கு. நீங்க ஏன்னா இது வந்து எல்லாரும் எதிர்பார்ப்பு. இன்னும் சொல்லப்போனா இப்ப சேகர் பாபு அவர்கள் இதெல்லாம் செய்திருக்கணும். ஒரு நல்ல விஷயம் என்னன்னு சார், ஒட்டுமொத்த அமைச்சரவைக்கும் ஒரு காமன் மேன்ல இருந்து வந்ததுல இருந்து ரொம்ப சாமானியராக இருக்கின்ற காரணத்தினால மக்களும் ஈஸியா அவங்களை அப்ரோச் பண்ணி கேள்வி எழுப்புறாங்க. இது ரொம்ப பெரிய மாற்றம். நான் இந்த ஒட்டுமொத்த அமைச்சரவை குறித்து பேசுற போது மக்களிடம் ஒரு பெரிய மாற்றம் ஏற்பட்டு, என்னன்னா முன்னாடி திமுகவோ அதிமுக அமைச்சர்கள் பார்க்கும் பொழுது அவருக்கு சின்ன பயம் இல்ல கூச்சம் இருக்கும். ஐயோ இவங்களா எப்படி அப்ரோச் பண்றது, நமக்கு கிட்டத்தட்ட ஒரு போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ள போறது ஒரு பயம் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி இவங்க அப்ரோச் பண்ணி இவங்கள்ட்ட போய் பேசுறது. ஆனா இன்னைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களும் சாமானியர்கள், அதனால நம்ம சாமானியர்கிட்ட ஈஸியா கேள்வி கேட்கலாம் அப்படிங்கிற இடத்திற்கு மக்கள் பெரிய மாற்றம் ஏற்பட்டிருக்கு. இது இதே மாதிரி தொடரணும். இது வந்து அவங்க ஒரு வேளை சில நிலங்கள் யாராவது ஒரு அதிகாரத்திமுறை அதிகாரத்துறை வந்துருச்சுன்னா கூட அதெல்லாம் பொருட்படுத்தாமல் மக்கள் தொடர்ச்சியாக எந்த ஆட்சியாக இருந்தாலும், நாளை ஆட்சி மாறுது மாறல, திமுக வர்றாங்க அதிமுக வர்றாங்க வேற புதிய கட்சிகள் வர்றாங்க, யார் வந்தாலும் இதை மக்கள் மாற்றாமல் கேட்டுக்கொண்டிருக்க வேண்டும். அதற்கு தோதாக ஏதுவாக இந்த ஆட்சியில் இருக்கிறவர்கள் சாமானியர்கள் ஒரு பார்வை அவர்களுக்கு இருக்கிறது. அதனால யார்ட்டையும் ஈஸியாக கம்ப்ளைண்ட் பண்ணலாம், யாரையும் அப்ரோச் பண்ணலாம், ட்விட்டர்ல அப்ரோச் பண்ணலாம், சோசியல் மீடியால அப்ரோச் பண்ண அவங்க பதில் சொல்லுவாங்க அப்படிங்கிற ஒரு பார்வை இருக்கு. அது ரொம்ப ஆரோக்கியமான மாற்றம். அதற்கு மக்கள் ரொம்ப நல்ல மாற்றத்தை கொண்டு வந்திருக்கிறாங்க. அதற்கு இந்த அமைச்சர்களும் அதற்கு ஏதுவாக இருப்பதுங்கிறது உண்மையிலே ஒரு பாராட்டுறதுக்கு அம்சமாகத்தான் பார்க்கின்றேன். அது நிச்சயமா நீங்க பாசிட்டிவா சொல்றீங்க. அதே நேரத்துல அமைச்சர் தொழில்துறை அமைச்சர் கீர்த்தனா குறித்து இப்ப கடந்த 2-3 நாளா பார்த்துட்டு இருக்கோம். பயங்கரமான விமர்சனம், நிறைய விமர்சனங்கள் மேல வந்துட்டு இருக்குது. உங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூல இந்த ஆய்வு அவர்கள் நடத்திய விதம் அப்படிங்கிறது வந்து ஒரு சரியானது தானே? ஏன்னா அவர் தொகுதிக்குட்பட்ட பள்ளியில போய் ஆய்வு பண்றதுங்கிறது வந்து நம்ம யாரும் அதை வந்து கொஸ்டின் பண்ண முடியாது. ஆய்வு பண்ணலாம், ஆனால் அந்த விதம், அந்த அப்ரோச் அப்படிங்கிறது வந்து ஒரு சரியானது தானா? ஒரு நான் பொதுவான விஷயம் சொன்னேன். அதே இன்னொரு பொதுவான விஷயம், அமைச்சர்கள் எங்க போனாலும் கூட 2 பேர் அவங்களுடைய ஆட்களே, ஊடகத்தில் கூட சில நேரங்கள் இருக்கலாம், எங்க போனாலும் 2 பேர் 3 பேர் நம்மளை சுத்தி கேமரா எடுத்துக்கிட்டு வரணும் அப்படிங்கிற ஒரு பார்வை இவர்களுக்கு இருக்கிறது. ரொம்ப ரொம்ப தவிர்க்கப்பட. ஏன்னா இதுதான் இன்னைக்கு பல இடங்கள் பேக் ஃபேரும் ஆகும். இந்த எல்லா அமைச்சர்களும் பார்க்கணும் கட்டாயமாக. ஏன்னா ஒரு பக்கம் ஆளுங்கட்சியே பண்றாங்க, ரீல்ஸ் ஆச்சு அதை மெய்ப்பிக்கிற மாதிரி பல நேரங்கள் அவங்க இந்த விஷயங்களை பண்ணிட்டே இருக்கிறாங்க. அது வந்து முக்கியமான ரிஃபார்ம் குறித்து கூட பேசுறதாக இருக்கலாம். ஆனா எல்லாத்தையுமே நாங்க வந்து ரீல்ஸா தான் எடுத்து போடுவோம் சார். இன்னும் கொடுமை என்னன்னு கேட்டீங்கன்னா, 2 மாவட்ட ஆட்சியர்கள், நான் செய்திகளை படிக்கிறேன், தேனி மாவட்ட ஆட்சியர் அப்புறம் வந்து இன்னொரு மாவட்ட ஆட்சியர் 2 பேரும் இன்ஸ்டாகிராம் இன்ஃபுளுசர்ஸை கூப்பிட்டு அவங்க சொல்றாங்களா, நாங்க எங்க போனாலும் எங்களுக்கு ரீல்ஸ் எடுத்து போடுங்க, இதுதான் மக்கள்கிட்ட, இதுதான் வந்து எங்க ஆட்சியாளர்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படிங்கிற பார்வையை வைக்கிறாங்க. இது வந்து தேவையில்லாத ஒன்று நினைக்கிறேன். எல்லா இடங்களுக்கு போனாலும். ஏன்னா இன்னைக்கு எங்களோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி வெளிக்கொண்டு வருது, நீங்க வந்து சீட்டு வாங்குறதுக்கு இதெல்லாம் தேவைப்பட்டிருக்கலாம், இல்ல சோசியல் மீடியால தங்கள் பிரசன்ஸை காமிக்கிறது தேவைப்பட்டிருக்கலாம். இன்னைக்கு வேலை செய்யற வேலையெல்லாம் இப்படித்தான் காண்பிக்கணுமா அப்படிங்கிற ஒரு இடத்துல இவங்க தொடர்ச்சியா அந்த வேலை செஞ்சுட்டே இருக்கிறாங்க. இன்னொன்னு, ஒவ்வொரு அமைச்சருக்கும் ஒரு வேலை இருக்கு சார். இப்ப தொழில்துறை அமைச்சர்கிட்ட நம்ம எதிர்பார்ப்புங்கிறது, தொழில்துறையில நம்ம இன்னும் சொல்ல போனா இப்ப கூட்டமைப்பை சேர்ந்தவர்கள் சில இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வெளி மாநிலங்களுக்கு போயிட்டு இருக்கு. ரகுநாதன் போன்றவர்கள் சில கம்ப்ளைண்ட்ஸ் வைக்கிறாங்க. இது ஒரு டிபேட் போது, இல்ல திமுக ஆட்சி காலத்திலே படிச்ச திமுக ஆட்சி தான் காரணம், இல்ல தாவேகா ஆட்சி தான் காரணம். இதுக்கு நம்ம கிளாரிபிகேஷன் பண்றதும், புதிய முதலீடுகளை ஈர்த்து கொண்டு வருவதும், குளோபல் இன்வெஸ்டர்ஸ் மீட் மாதிரி பண்றது, இல்ல வெளிநாடுகளுக்கு போய் முதலீடுகள் ஈர்ப்பதுதான் நம்ம குறைந்தபட்சமாக இந்த தொழில்துறை அமைச்சர் வந்து நம்ம எதிர்பார்க்கிறது. ஆனா அன்பார்ச்சுனேட்லி நடக்குதானே இல்ல. நான் இப்ப சமீபத்தில் நண்பர்கிட்ட பேசிருந்தேன், கொரியாக்கெல்லாம் போனாங்களே எப்படி இருந்ததுன்னு. சார் கொரியாவுக்கு போயிட்டு இவங்களுக்கு வந்து என்ன சொல்றதுங்கிற பெரிய புரிதல் இல்ல. ஏன்னா என்னுடைய நண்பர் ஒருத்தர் பெரிய இன்வெஸ்டர், அவரே சொல்றாரு, என்ன கூப்பிட்டு சொல்றாரு, என்னங்க இப்படி இருக்காங்க மோசமா. நான் சொன்னேன், அவங்க மோசமா இருக்காங்க சரி, அதிகாரிகள்கிட்ட ஒட்டுமொத்தமாக இந்த அமைச்சரை எப்படி டீல் பண்றாங்கன்னா, யாராவது கருத்து சொல்ல வந்தாங்கன்னா நீ டிஎம்கே ஆளான்னு கேக்குறாங்க. மின்துறையிலே அதான் நடக்குது. மின்துறையில வந்து நிறைய பிரச்சனைகள் ஏற்படுது, ஏன் சரி செய்ய முடியலன்னா பக்கத்துல போற அரசு ஊழியர்கள் அவங்க என்ன ஒரே வார்த்தையில முடிச்சிடறாங்க, நீ திமுக காரனா, நீ திமுக ஆளா, நீ திமுக நிர்வாகியா, நீ திமுக சங்கமா, இப்படி கேட்டு காலி பண்றாங்க. அப்ப நாங்க எப்படி எங்க ஐடியாஸ் கொடுப்போம். அதே மாதிரி தொழில்துறை சார்ந்து கூட வந்து செக்ரட்டரிஸ் போறாங்க, அபிஷியல்ஸ் போறாங்க, அவங்க எல்லாரையும் மீறி கிட்டத்தட்ட நானே ஹேண்டில் பண்ணு சொல்லி ஹேண்டில் பண்றாங்க, ஹேண்டில் பண்ணிட்டு விட்டுறாங்க. ஸோ அதனால பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இல்ல அப்படிங்கிறது ஒரு குறைபாடா சொன்னாரு. அவங்களுக்கு என்ன ப்ரப்போஸ் பண்றோங்கிறதுல ஒரு பெரிய ஐடியா இல்ல, நம்ம என்ன கொடுக்குறோம் அவங்கள்ட்ட என்ன எதிர்பார்க்கின்றோம் அப்படிங்கிற பெரிய ஐடியா இல்லாம இன்னைக்கு போய் பண்ணிட்டாங்க.
சோ நீங்க நம்ம எதிர்பார்ப்பு என்பது துறை சார்ந்து கோர், உங்களுடைய டிபார்ட்மெண்ட் கோர் டிபார்ட்மெண்ட் என்னவோ அதை நீங்க சரியா எனக்கு இல்ல புரியுது. நீங்க நீங்க சொல்ற விஷயம் வந்து புரியுது. ஒவ்வொரு துறை அமைச்சருமே அவங்க துறை சார்ந்து இயங்கணும், அந்த துறையில் உள்ள பிரச்சனைகள் அதையெல்லாம் சரி பண்ணணும், அந்த துறையை மேம்படுத்துவதற்கான முயற்சிகளை மேற்கொள்ளணும் அப்படிங்கறதுல மாற்று கருத்தே இல்லை. அததான் நம்ம துவக்கத்திலேயே சொன்னேன் அந்த கொஸ்டின் எழுப்பும் போதே. ஆனா இந்த விஷயத்தை பொறுத்தளவுல அவர் அந்த தொகுதியினுடைய எம்எல்ஏ, சட்டமன்ற உறுப்பினர், அமைச்சருங்கிறது அடுத்து தன்னுடைய தொகுதியில ஒரு பள்ளியில போய் ஆய்வு பண்றாங்க. அந்த பள்ளிக்கூடம் எப்படி இருக்குன்னு, அதுக்கு ஏதாவது உதவி செய்யலாம்னு கூட அவங்க நினைக்கலாம், அல்லது அதுல அங்க ஏதாவது ஒரு நல்ல திட்டத்தை செயல்படுத்தலாம்னு கூட நினைக்கலாம். அந்த எண்ணத்தில் போயிருக்கலாம். ஆனால் அங்க நடந்து கொண்ட ஆய்வு செய்த விதம்ங்கிறது ஒரு சரியாங்கிறத அப்போ வந்து கண்டிப்பா கிடையாது சார். கண்டிப்பா கிடையாது சார். நான் சொல்றேன் இல்லையா, நீங்க இந்த ஆய்வு பண்றதுங்கிறது அவங்க என்ன சொன்னா, என்னோட தொகுதி சார்ந்து நான் ஆய்வுக்கு போறேன் அப்படிங்கிறது. நான் எதுக்கு இதை சொன்னேன்னா, கோரை விட்டுட்டு சில நேரங்கள்ல இவங்க இதை ஒரு விஷயமா, முக்கியமான விஷயமா எடுத்து பண்றாங்க. தொகுதி சார்ந்து நான் வந்து வேலை பார்க்கிறேன், தொகுதியில போய் நான் சரி பள்ளிக்கூடங்களை ஆய்வு பண்றதுல இப்ப வந்து கழிப்பறைகள் எப்படி இருக்கு, கட்டிடங்களோட வலிமை எப்படி இருக்கு, அதெல்லாம் முக்கியமான ஒன்று. அதை நீங்க பள்ளி கல்வித்துறைக்கு அமைச்சு இதுக்கு ஃபண்ட்ஸ் ஒதுக்குங்க, இல்ல பட்ஜெட்ல என்ன பண்ணலான்னு பாருங்கிறது வேற. ஆனா குழந்தைகளை வந்து நான் நேரடியாக ஆய்வுக்கு உட்படுத்துறேன்னு சொல்லிட்டு நம்ம வந்து நம்மளோட மொழி புலமையை காட்டுற மாதிரியான விஷயங்கள், இல்ல அவங்கள வந்து மட்டம் தட்டுற மாதிரியான விஷயங்கள் செய்வதன் மூலியமாக நீங்க என்ன பயனடைய போறீங்க? அது நிச்சயமாக கன்னடத்திற்குரியது. அது வந்து தேவையற்ற ஒன்று. நீங்க அதை செய்ய வேண்டிய அவசியமே இல்லை. நம்மளோட புலமையை அங்கே காட்டுறதுக்குலாம் நம்ம அங்கே போகவே இல்லை. சொல்ல போனா குழந்தைகளோட நம்ம இன்டராக்ட் பண்ணி வேற சில விஷயங்கள் இன்டராக்ட் பண்ணலாம், அவங்களோட கல்வி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம், பொதுவான விஷயங்கள் பேசலாம், அதெல்லாம் பேசலாம். ஆனா நான் என்னுடைய அறிவை காட்டுறேங்கிறது நிச்சயமாக தேவையில்லாத ஒன்று, அவசியமற்ற ஒன்று. அதெல்லாம் அவர் தவிர்க்க வேண்டும். சார் நிறைய அமைச்சர்கள் இந்த மாதிரி விஷயங்களை பண்றாங்க. இப்ப நீங்க இந்த தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் பர்வேஸ் அவர் முதல்ல ஒரு மருத்துவமனைக்கு போறாரு. மருத்துவர்கள் பல விஷயங்களை எடுத்து சொல்லிட்டு இருக்காங்க. இந்த ஹாஸ்பிட்டல்ல இது இருக்கு சார், என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்கு, எத்தனை பேஷண்ட்ஸ் வராங்க, எத்தனை உள்நோயாளிகள், அவருடைய பாக்குறாரு. என்ன சிஎம் போட்டோவே காணும் சார்? நீ போனது நீ கேளுங்க, கேட்க வேண்டிய இடம் ஒண்ணு இருக்கு. நீங்க சொல்றது முதல்ல உள்வாங்குங்க. நீங்க அந்த அறந்தாங்கில இருக்கிற தொகுதிக்கு நீங்க வந்து போறீங்க, ஆய்வுக்கு போறீங்க, தொகுதி சார்ந்து போறீங்கன்னா முதல்ல என்ன இருக்கு, அதுல என்ன தேவை, பேஷண்ட்ஸ்க்கு நம்ம என்ன செய்ய போறோம், அதுதான் தேவை. அடுத்ததாக போறாரு, பெட்ல படுத்துக்கிற பார்த்து நீங்க யார் உங்களை ட்ரீட் பண்ணாங்கிறாரு. ஒரு டாக்டர் என்ன ட்ரீட் பண்ணாங்க, அவங்க எங்க அவங்க டியூட்டி மாறிட்டாங்க, ஏன் டியூட்டி மாறினாங்கன்னு கேட்கிறாரு. இது என்ன விதமான கேள்வி? டாக்டர்ஸ் அப்படி அங்கேயே ஒரு பேஷண்ட்டுக்கு எக்ஸ்க்ளூசிவா ஒரு டாக்டர் தான் பார்க்கணும்னு இருக்கா? இந்த மாதிரியான சில விஷயங்களை அவங்க அவசியமற்ற பண்ணிட்டே இருக்கிறாங்க. இது வந்து சில நேரம் மக்களை கடுமையாக விமர்சிக்கப்படும். இதெல்லாம் எதுங்க பண்றீங்க? என்ன வேலையோ அதை செய்ய. தொகுதி சார்ந்து ஆய்வுக்கு போறீங்களா, ஆய்வுக்கு போயிட்டு இந்த மருத்துவமனை குறைபாடுகள் என்ன, அந்த குறைபாடுகள் எப்படி சரி செய்ய போறேன் அப்படிங்கிற விஷயங்களை பேசுங்க. உங்களுடைய டிபார்ட்மெண்ட் சார்ந்து என்னென்ன பிரச்சனைகள் இருக்கோ அந்த பிரச்சனைகளை தெரிஞ்சுக்கங்க. கோரா நீங்க வந்து என்னென்ன மாற்றங்களை கொண்டு வரணும் அப்படிங்கறத செய்யுங்க. அதுதான் செய்யணும். நீங்க இப்ப போக்குவரத்துறை அமைச்சர் நீங்க சொல்ற மாதிரி இப்போ எப்படி சட்டப்பேரவையில் எப்படி நடந்துக்கணும்னு ஒரு வகுப்பு எடுத்த மாதிரி அமைச்சர்கள் எப்படி ஆய்வு பண்ணணும், எம்எல்ஏக்கள் எப்படி ஆய்வு பண்ணணுங்கிறதுக்கு ஒரு வகுப்பு எடுத்தா சரியா இருக்கும்னு நினைக்கிறேன் சார். இப்ப அவங்க தாவேக்கு என்ன பண்ணிடுறாங்கன்னா இந்த மாதிரி ரீல்ஸ் எல்லாம் வெளியே வரும்பொழுது டக்குனு என்ன பண்றாங்க, நீங்க கொஞ்சம் பேசாம இருங்கிற ஒரு இடத்துக்கு ஜான் அநேகமா இன்னும் அட்வைஸ் பண்ணிட்டு தான் இருக்காருன்னு நினைக்கிறேன். அது செய்யாதீங்க. பார்த்து சார், நீங்க வந்து அது மோசமா இல்லாட்டி கூட பரவாயில்ல, ரொம்ப ரீல்ஸே போடாதீங்க. நான் பார்த்தோம் டிகே பிரபு தொடர்ச்சியா பார்த்தோம், ஆய்வுக்கு போறார், லாரி முன்னாடி எல்லாம் நின்னாரு, போய் கையெழுத்து பண்ணாரு, என்னமோ பண்ணிட்டே இருந்தாரு. நீங்க அதுக்கு பிறகு வர செய்திகளே வரல, ஃபுல்லா அடங்கிருச்சு, எந்த செய்திகளும் வரல. அப்ப ஆய்வுக்கு நின்றுச்சா, இல்ல அவர் ஆய்வு செஞ்சு முடிச்சுட்டாரா, இல்ல இனிமேல் ஆய்வு செய்வதற்கான இடங்களே இல்லையா, கனிமவள கொள்ளையெல்லாம் முடிஞ்சிருச்சா நமக்கு தெரியல. இன்னைக்கு சில வீடியோஸ் வருது, கனிமவள ஒரு பக்கம் போயிட்டு கேரளா நோக்கி போயிட்டே இருக்குன்னு நீங்க வந்து கேரளா ஊடகங்கள்ல நம்மளை போட்டு கிழிச்சிட்டு இருக்காங்க அப்படிங்கிற செய்திகள்லாம் பார்த்துட்டு இருக்கோம். அப்ப அதற்கெல்லாம் என்ன செய்கிறார்கள் அப்படிங்கிறது தெரியல. டக்குனு என்ன பண்ண ஸ்டாப் பண்ணுது. இப்போ போக்குவரத்துறை அமைச்சரை பார்த்தோம், பஸ் ஸ்டாண்ட்ல போனாரு. பஸ் ஸ்டாண்டுக்கு போயிட்டு ஓல்வோ பஸ் நம்மளுடைய அசட், நம்மளோட அரசாங்கத்தோட அசட்னு தெரியாம ஒரு பேசின விஷயத்தை பார்த்தோம். பயணி ஒருத்தட்ட வந்து நீ சாப்பிட்டு வந்திருக்க, நான் சாப்பிடாம வந்திருக்கேன் அப்படின்னு சொன்ன விஷயத்த பார்த்தோம். டக்குனு அவங்க என்ன பண்றாங்கன்னா, ஆஃப் பண்ணி பேசாம இருங்க, நீங்க எதுவும் இந்த பெர்ஃபார்மன்ஸ் பண்ண வேண்டாம், உட்காருங்கன்னு சொல்லிடுறாங்க. சிக்கல் என்னன்னா, இந்த துறை சார்ந்த அரசு இந்த அமைச்சர்கள் இந்த நம்மளுடைய அமைச்சகத்துல என்ன வேலை செய்யணும், நம்மள்ட்ட என்ன இருக்கு, நம்ம அடுத்து என்ன செய்யணும் அப்படிங்கறதுல கத்துக்க தயாரா இருக்கிறாங்களான்னு பெரிய கேள்வியாக இருக்கிறது. நான் கேள்விப்படுற வரைக்கும் டெய்லி வந்து செக்ரட்டரியேட்ல அமைச்சர் புஷியானந்தோட அறையில எல்லா அமைச்சரும் வந்து உட்கார்ந்துறாங்க. அதாவது குறிப்பாக மக்கள் இயக்கத்துல இருந்து போயிட்டு அமைச்சரான எல்லாருமே ஒரு இடத்துல போய் உட்கார்றாங்க. உட்கார்ந்துகிட்டு இன்னைக்கு என்ன பேசலாம், இன்னைக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பொதுவான விஷயங்களை பேசுறாங்க. யாருக்காவது அப்பாயின்மெண்ட்ஸ், பொலிட்டிக்கல் அப்பாயின்மெண்ட்ஸ் யாருக்காவது வேணுமா, நீங்க வந்து அமைச்சர்களுக்கான பிஏ அப்பாயின்மெண்ட் பண்ணுமா, இப்ப நம்ம பார்த்தோம் 2 நாட்களாக செய்திகளை ஓடிட்டு இருக்கு. இந்த ஜுடிஷியரியில வந்து ஜிபி அப்பாயின்மெண்ட், பிபி அப்பாயின்மெண்ட், அதுக்கு யாரை போடுறது, அதுக்கு என்ன ரெக்கமெண்டேஷன்ஸ், அதுக்கு என்ன பணப்புழக்கம், இந்த மாதிரியான விஷயங்கள் தான் நிறைய ஓடுதே தவிர துறை சார்ந்து ஒவ்வொரு அமைச்சரும் என்ன பண்ணணும் அப்படிங்கறதுல தெளிவடைகிறாங்கன்னா தெளிவடையல. நான் சொல்றது போக்குவரத்துறை அமைச்சர், நீங்க தொழிலாளர் நலத்துறை அமைச்சர்,
நீங்க ஒரு கைத்தறித்துறை அமைச்சர் விஜய் பாலாஜி எல்லோருமே சேர்ந்து என்ன பண்றாங்க, உட்கார்ந்து ஆனா சொல்லுங்க நான் இன்னைக்கு என்னன்னா அப்படிங்கிற மாதிரி தான் கதைகள் ஓடிட்டு இருக்குன்னா, ரெண்டு ரெண்டு அறைகள் இருக்கு புஷியானந்த் அவர்களுக்கு செக்ரட்டரியேட்ல. அதுல ஒரு அறை கிட்டத்தட்ட பணியூர் அலுவலகமாக மாறி நிக்குது. மற்ற துறைகள் அமைச்சர்களை போய் பார்க்கவே முடியும் கம்ப்ளைண்ட் இருக்கு. சரி, இப்ப போக்குவரத்துறை அமைச்சர் இருக்கார் பார்த்திபன். போக்குவரத்துறை அமைச்சரை போய் பார்க்கணும்ட்டு நிறைய சங்கங்கள் போறாங்க, போக்குவரத்துறை சங்கங்கள். இப்ப நமக்கு நான் ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். நம்ம இந்த வேன் இந்த தொழிலாம் தெரிஞ்சதுனால அதுல இப்ப என்ன ஒரு முக்கியமான கோரிக்கை, இந்த சீட்டட் வேன்ல தமிழ்நாட்டில் இது வரைக்கும் இருக்கின்ற இது ஒரு பர்மிஷன் 12+1, 12 பேசஞ்சர்ஸ் பிளஸ் ஒரு டிரைவர் இதுதான் ஓட்டலாம். வேற கேரளா, கர்நாடகா, ஆந்திரா, தெலுங்கானா இந்த மாநிலங்கள்லாம் 20 சீட் 21 சீட்டுக்கு அனுமதி கொடுத்துட்டாங்க. 2021 திமுக தன்னோட தேர்தல் அறிக்கையில ஸ்பெசிபிக்கா சொல்லிருந்தாங்க, நாங்க வந்த பிறகு 21 சீட் அதை மாத்துவோம். பட் 5 வருஷமும் திமுக அது செய்யவே இல்லை. இப்ப இந்த கோரிக்கையை எடுத்துக்கிட்டு இவங்க என்ன பண்றாங்கன்னா, ஒவ்வொரு சங்கங்களா போய் போக்குவரத்து அமைச்சரை பார்க்க முயற்சி பண்றாங்க. பட் ஆனா அவர்கிட்ட அப்பாயின்மெண்டே கிடைக்கல, அவரை பார்க்கவே முடியலங்கிற நிலைமை இருக்கு. வேற அவரு ஒரு விஷயத்துக்கு ரொம்ப ரெடியா இருக்காரு, என்னன்னா ஃபேன்சி நம்பர் ஏதாவது என்ன சொல்லுங்க, போக்குவரத்து அமைச்சரை பார்த்தா வாங்கி கொடுத்துடலாம். இது என்ன விஷயம், இது என்ன வேலை? ஃபேன்சி நம்பர்ஸ் வேணும்னா அதற்கு ஒவ்வொரு ஆர்டிஓ ஆபீசர்ஸ் இருக்கு, அந்த ஆர்டிஓ ஆபீஸ்ல போய் அதை வாங்கலாம். பட் என்ன கோரிக்கையோ அந்த கோரிக்கையை ஏற்றி இவரெல்லாம் செயல்பட வேண்டிய அவசியம் இருக்கு. இப்ப மானிய கோரிக்கை விவாதம் வரப்போது சார், பட்ஜெட் வரப்போது, மானிய கோரிக்கை விவாதம் வரப்போது. இந்த மானிய கோரிக்கை விவாதத்துல நிறைய எதிர்பார்ப்புகள் இருக்கு. ஒவ்வொரு துறை சார்ந்து என்னென்ன எதிர்பார்ப்புகள் இருக்குன்னா, ஒண்ணு எலெக்ஷன் மேனிபெஸ்டோ சார்ந்து, இன்னொன்னு நீங்க என்ன ரிஃபார்ம்ஸ் எல்லாம் கொண்டு வர போறீங்க அப்படிங்கிறது ஒவ்வொருத்தரும் பெருசா எடுத்துட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும் பொழுது அதற்கு உண்டான சில வேலைகளை நீங்க செய்யணும் அப்படிங்கறத மக்களுடைய எதிர்பார்ப்பா இருக்கின்றது. அன்பார்ச்சுனேட்லி துறை ரீதியான அந்த மாற்றங்கள். ரைட். நீங்க தான் கொஞ்சம் முன்னாடி சொன்னீங்க, வேற அமைச்சரை அப்ரோச் பண்ணவே முடியலன்னு இப்ப சொல்றீங்க. அதுக்கு முன்னாடி தொடங்கும் போது சொன்னீங்க, மற்ற அமைச்சர் மாதிரி இல்ல, இப்ப திமுக எல்லாம் அமைச்சர்களை பார்க்கறதே ஒரு பயமா இருக்கும், ஒரு போலீஸ் ஸ்டேஷன் போற மாதிரி இருக்கும், தயக்கம் இருந்துச்சு மக்களுக்கு. ஆனா இப்ப இல்ல, அந்த மாதிரி இல்ல, சாமானியர்களா இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரியான விஷயத்த நீங்க தான் கொஞ்சம் முன்னாடி சொன்னீங்க. அதான் சார் நான் சொல்றது, நீங்க நான் ரெண்டு இதை பிரிச்சுங்க சார். ஒண்ணு, வெளியில ஒருத்தரை பார்க்கிறோம் அப்படிங்கும் போது அந்த பயமோ அந்த கூச்சமோ இல்ல. இப்ப வெளியே ஒருத்தரை அப்ரோச் பண்றோம் அப்படிங்கிறது, இந்த ஸ்பெசிபிக்கா நான் சொல்றது போக்குவரத்துறை அமைச்சரை போய் அப்ரோச் பண்ணலாம்னா அதை அப்ரோச் பண்ண முடியல நான் சொல்றேன். நீங்க பொதுவாக மக்களுடைய பார்வை என்பது இவங்க அப்ரோச் பண்ணலாம், இவங்களை போய் நம்ம ரொம்ப சாமானியர்களா போய் கேட்கலாம், கேட்டா நம்மளுக்கு பதில் கிடைக்கும்ங்கிற பார்வை இருக்கு. அது சில இடங்கள் வெளிப்புறத்துல பார்க்கும் பொழுது அதை நம்ம பார்க்கின்றோம். ஆனா துறை சார்ந்து நீங்க செக்ரட்டரியேட்ல போய் நீங்க போக்குவரத்துறை அமைச்சரை பார்க்கணும், பார்த்து இதை மற்ற அமைச்சர்கள் அப்ரோச் பண்ண இருக்காங்க. ஃபர்ஸ்ட் நம்ம கொஞ்சம் காலத்துல பார்த்தோம், செக்ரட்டரியேட் ஜே இருந்துச்சு, எல்லா கட்சி நிர்வாகிகளும் உள்ள வந்தாங்க, அவங்க புதுசா பார்த்தாங்க, போட்டோ எடுத்துக்கிட்டாங்க, ஒவ்வொரு அமைச்சரா போய் சால்வை எல்லாம் போத்தாங்க. எந்த அளவுக்குன்னு கேட்டீங்கன்னா, போலீஸ் பாதுகாப்பு ஒவ்வொரு அமைச்சர் ரூம்லையும் வெளியே 2 போலீஸை போட்டு அப்ப போதும் கண்ட்ரோல் பண்ணுங்கப்பாங்கிற அளவிற்கு இருந்துச்சு. அதை நம்ம பார்த்தோம். இப்ப என்ன கேட்டீங்கன்னா, இந்த போக்குவரத்துறை அமைச்சர் மட்டும் ரொம்ப ஸ்பெசிபிக்கான இந்த இஷ்யூ இருக்கு, அவரை அப்ரோச் பண்ண முடியல, அவர் பார்க்க முடியல, பல நேரங்கள் ரொம்ப காத்திருக்க வேண்டிய ஒரு நிலைமை இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயமும் இருக்கிறது. அமைச்சர்களை பொறுத்தவரையில இப்போ இந்த அமைச்சரவையில அப்போ அதிகாரம் மிக்கவர்களாக இவங்க தான் இந்த 4 பேர் தான், அந்த 5 பேர் தான் அப்படிங்கிற மாதிரி அதிகாரமிக்க அமைச்சர்களாக இருக்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு பார்வை இருக்குது. அது அந்த மாதிரியான ஒரு நீங்க பதில் சொல்றத வச்சு சொல்றாங்களா, இல்ல உண்மையிலேயே அந்த மாதிரியான ஒரு சூழல் நிலவுது? நீங்க கேக்குறது சில விஷயம். ஆமா ஆமா சார், கிட்டத்தட்ட அது பவர் சென்டர். ஆமா ஆமா ஆமா. இப்ப விஜய் அவர்கள் தன்னுடைய பதவி ஏற்பும் பொழுது சொன்னது, எந்த பவர் சென்டரும் கிடையாது, நான் தான் ஒரே சென்டர் அப்படின்னு சொல்லி சொன்னார். நான் மட்டும் தான் ஒரே பவர் சென்டர், வேற எந்த பவர் சென்டர்ஸும் கிடையாதுன்னு சொல்லி சொன்னார். ஆனா இன்னைக்கு உண்மையில் அப்படி நடக்கிறதான்னு கேட்டீங்கன்னா இல்ல. அது கட்சிக்குள்ளேயும் சரி, ஆட்சிக்குள்ளேயும் சரி, 2 விதமான பார்வை இருக்கு. இப்போ ஒண்ணு சார், இப்போ சில அமைச்சர்கள், முதலமைச்சர் இன்னைக்கு நம்ம இந்த மானியக்கோர் விவாதங்களுக்காக நேற்றில இருந்து ஒவ்வொரு துறை ரீதியாக ஒரு 2 மணி நேரம் சந்திக்கிறாங்க அப்படிங்கிற செய்திகள் பார்க்கின்றோம். அதை தாண்டி பொதுவாக முதலமைச்சரை போய் சந்திக்கக்கூடிய காட்சிகள் ஏதாவது நம்ம பார்த்தோம்னா இல்ல. அவர் செக்ரட்டரியேட்ல இருக்கிற ஃபைல்ஸ் பார்க்கிறாரு, செக்ரட்டரியில இருக்கிற நபர்களை பார்க்கின்றாரு, அது சில ஆய்வுகளை மேற்கொள்றாரு, IAS IPS ஆஃபீஸர்ஸ் பார்க்கிறாரு, ஒருத்தர் அமைச்சரவை கூட்டம் பார்த்திருக்கோன்னு பார்க்கணும். அதை தாண்டி ஒரு அமைச்சருக்கு ஏதோ ஒரு டிஸ்கஸ் பண்ணணும் அப்படின்னா அதற்கு ஆதவ அர்ஜுனா தான். நீங்க இப்ப ஒண்ணு இல்ல, அறநிலைத்துறை அமைச்சர் ரமேஷே ஒரு தடவை ஒரு புகைப்படம் போட்டாரு, இல்ல ஆதவ அர்ஜுனா போட்டார், அறநிலைத்துறை அமைச்சர் ரமேஷ் என்னிடம் டிஸ்கஸ் பண்ணிட்டு போனாரு சில விஷயங்கள் அப்படின்னு சொல்லிட்டு போட்டார். சோ நீங்க அமைச்சர்களுக்கு ஏதேனும் டவுட் ஏதாவது பேசணும் அப்படின்னா அதை அப்ரோச் பண்ண வேண்டிய நபர் ஆதவ அர்ஜுனா. அதே மாதிரி இன்னைக்கு ஒரு காட்சிகள் சனிக்கிழமை பார்க்கின்றோம். சனிக்கிழமையான பனையூர் அலுவலகத்துக்கு வெளியே தான் எல்லா ஊடகங்களும் இருப்பாங்க. இன்னைக்கு யார் அதிமுக இருந்து வர்றாங்க அப்படிங்கிற அளவுக்கு இருக்கு. இந்த வேலையை செய்வது யாருன்னு கேட்டீங்கன்னா முழுக்க ஆதவ அர்ஜுனா தான். நிறைய பேர் நினைக்கிறாங்க வர்றதெல்லாம் அதிமுக நபர்கள், அப்போ செங்கோட்டையன் அவர்கள் தான் இந்த வேலை பண்றார். இல்லை, ஆதவ அர்ஜுனா அவர்கள் தான் திட்டமிட்டு இந்த வேலை செய்கின்றார். இந்த விஷயத்தை முழுக்க ஆதவ அர்ஜுனா தான் பாத்துக்கிறார். இதில் புஷி ஆனந்த் அவர்களோட ரோல் என்னன்னு கேட்டீங்கன்னா, இது முன்னாடி மாதிரியே இதுக்கு எனக்கு எந்த ஏற்பும் இல்லை, இவங்களை சேர்க்காதீங்க அப்படிங்கறது அவரோட பாயிண்ட்.
இருக்கின்ற கட்சி நிர்வாகிகளுக்கு பொறுப்பு கொடுக்கணும், இருக்கின்ற கட்சி நிர்வாகிகள் தான் கொண்டு வரணுமே தவிர புதுசா ஒரு ஆட்கள் வந்தா அது என்னைக்கும் நமக்கு த்ரெட்டா மாறுங்கிறது அவருடைய பார்வை. அதனால அவரோட தனி பவர் சென்டர். அவர் எப்படின்னா இந்த கட்சி நிர்வாகிகள், மக்கள் இயக்கத்திலிருந்து வந்த அமைச்சர்கள், இவங்களை நான் கவனிச்சுக்கிறேன். அவங்க யாராவது போஸ்டிங்ஸ் கேட்கறாங்க, அவங்களுடைய ஆட்கள் மாவட்ட செயலர்கள், அதாவது எம்எல்ஏக்களாக தேர்ந்தெடுக்காத மாவட்ட செயலாளர்களை நான் பாத்துக்கிறேன். அவங்க ஏதாவது கேட்டாங்கன்னா நான் செஞ்சு கொடுக்குறேன். எம்எல்ஏக்கள ஆனவர்கள் யாராவது மாவட்ட செயலர்களா மாறணும்னு சொன்னாங்கன்னா அவங்களோட குறைகளை பாத்துக்கிறேன் அப்படிங்கிறது அவருடைய ரோலாக இருக்கின்றது. நீங்க இன்னொரு பவர் சென்டராக முன்னாடி மாதிரி ஜான் ஆரோக்கியசாமியும் நீங்க இன்னைக்கு விஸ்வரெட்டியும் சேர்ந்த 2 பேரும் இருக்கிறார்கள். முதல்வர்களின் ஸ்பெஷல் என்ன சொல்றது அட்வைசரி போர்டு அந்த மாதிரி ஒண்ணு போட்டிருக்காங்க. நம்ம ஏன் சொல்ல முடியலன்னா இன்னைக்கு வரைக்கும் நம்மளால அபிஷியலா அந்த டாக்குமெண்ட்டை பார்க்க முடியல. ஜான் ஆரோக்கியசாமியும் விஸ்வரெட்டியும் முதலமைச்சருடைய அட்வைசர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு செய்திகளாக தகவல்களாக வழக்கம் போல வந்தது. நீங்க ரிக்கிராபன் பண்டிட் அப்பாயிண்ட் ஆயிட்டாருங்கிறது அபிஷியல் நோட் வந்துச்சு. எல்லாரும் போட்டு அடிச்சாங்க. அடிச்ச உடனே ஐ வில் திங்க் அபவுட் இட் முதலமைச்சர் சொன்னாரு. அன்னைக்கு சாயந்தரம் போய் அவர் தூக்கிட்டாங்க. ஆனா ஜான் ஆரோக்கியசாமி எப்ப அப்பாயிண்ட் ஆனார் யாருக்குமே தெரியாது. விஸ்வரெட்டி எப்ப அப்பாயிண்ட் ஆனார் யாருக்குமே தெரியாது. ஆனா முதலமைச்சர் நடத்துகின்ற ஆய்வு கூட்டங்கள்ல அவங்க உட்கார்ந்து இருக்கிறாங்க அப்படிங்கிற செய்தியில பார்க்கின்றோம். ஆப்வியஸ்லி உட்கார்ந்து இருப்பாங்கன்னு எனக்கு தெரியும். ஆரம்பத்துல இருந்தே முதல் நாள்ல இருந்தே உட்கார்ந்து இருப்பாங்க தெரியும். ஆனா இதற்கு என்ன அர்த்தம், ஒரு அரசாங்க ரீதியாக என்ன அர்த்தம் அப்படிங்கிற கேள்வி இருக்கு. அவர் ஒரு தனி பவர் சென்டராக, அவங்க 2 பேர் பவர் சென்டரா செயல்படுறாங்க. ஜெகதீஷ் அவருடைய மேலாளராக இருந்தவர். அவர் விஜயோட பிறந்த நாள் அன்னைக்கு தான் சொல்றாரு, நான் தான் விஜய் அவர்களுக்கு முதலமைச்சருக்கு பிரைவேட் செக்ரட்டரி சொல்லி சொல்றாரு. இதற்கு நம்ம அபிஷியல் ஆர்டர் பார்த்தோமா, அந்த அபிஷியல் ஆர்டரை பார்க்கல. அவர் எப்ப பிரைவேட் செக்ரட்டரி ஆனாரு, அவர் எந்த அடிப்படையில் ஆனாரு, அதுவும் நமக்கு தெரியாது. இந்த மாதிரியான குளறுபடிகள், இந்த குளறுபடிகள் என்பதை தாண்டி ஜான் ஆரோக்கியசாமி ஒரு பவர் சென்டர், புஷ்யானந்த் ஒரு பவர் சென்டர், ஆதவ அர்ஜுன் ஒரு பவர் சென்டர், ஜெகதீஷ் ஒரு பவர் சென்டர், இப்படி நிறைய பவர் சென்டர் சுத்திட்டு இருக்காங்க. விஜய் அவர்கள் சொல்ற மாதிரி நான் மட்டும்தான் பவர் சென்டரா, இல்லவே இல்லை. இன்னைக்கு இந்த ஜுடிஷியல் அப்பாயின்மெண்ட்ஸ் எல்லாம் நிறைய இன்னைக்கு முறைகேடுகள் நடந்திருக்குன்னு ஒரு பெரிய குற்றச்சாட்டு போயிட்டு இருக்கு. தாவேக்கோடைய வழக்கறிஞர் அணி அவங்களே போய் வழக்கு போடுறாங்க. நிறைய கோடிக்கணக்கான டிரான்சாக்சன்ஸ் நடந்திருக்குன்னு. அதை எதிர்த்து வாதாட போறதும் ஒரு தாவேக்கோட வழக்கறிஞராக தான் இருக்க போறாங்க. ஒரு முரண் பாருங்க. காசு வாங்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் கேஸ் போட்டாரு. காசு வாங்கி அப்பாயிண்ட் ஆனவர் அந்த கேஸை போய் எதிர்த்து வாதாட போறாங்க. இல்லைங்க காசு வாங்கலன்னு சொல்லிட்டு வித்தியாசமான ஒன்று நடக்க போகுதுன்னு நினைக்கிறேன். சோ இந்த அப்பாயின்மெண்ட்ஸ் எல்லாம் இதெல்லாம் யாருக்கு தெரிஞ்சு நடந்ததுன்னா அந்த மாவட்ட செயலாளர்கள் இந்த புஷ்யானந்த் அவர்களுக்கு தெரிஞ்சு நடந்தது. விஜய் அவர்களுக்கு எந்த அளவுக்கு தெரியும், இல்ல தெரிஞ்சும் கண்டுக்காம இருக்காரா அப்படிங்கிறது தெரியல. இந்த மாதிரியான பல பவர் சென்டர்ஸ் ஒவ்வொரு ரோல்ஸ் ரீதியா அவங்க பண்ணிட்டு இருக்காங்க சார். அது போயிட்டு தான் இருக்கு. இப்ப இன்னைக்கு நிர்மல்குமார் அவர்கள் ஒரு பேட்டி கொடுத்திருக்காரு. நீங்க சொன்ன அந்த வழக்கறிஞர் நியமனம் குறித்து நிர்மல்குமார் இன்னைக்கு விளக்கம் கொடுத்திருக்காரு. அமைச்சர் நிர்மல்குமார் அவர்கள். அது இன்னும் அதற்கான வேலைகள் இப்பதான் தொடங்கி நடந்துட்டு இருக்குது. இந்த மாதிரி வரக்கூடிய செய்திகள் எதுலயும் உண்மை இல்லை அப்படிங்கிற மாதிரி அவர் விளக்கம் சார். கோர்ட்ல ஜூலை 1ஆம் தேதி போன ஆர்குமெண்ட் நான் சொல்றேன். ஜூலை 1ஆம் தேதி ஜட்ஜ் கேட்கிறாரு. ஜூலை 1ஆம் தேதி 2ஆம் தேதி வேர் இஸ் பிபின்னு கேட்கிறாரு, வேர் இஸ் ஜிபின்னு கேட்கிறாரு. சார் தே ஆர் நாட் அட் அப்பாயிண்டட். இல்ல நாங்க டெம்பரரியா போட்டிருக்கோம். டெம்பரரியா போட்டிருக்கீங்களா, கிவ் மீ தி ஜிஓன்னு சொல்றாரு. கவர்மெண்ட் ஆர்டர் எங்க? ஜூன் 30th எல்லாம் முடிஞ்சது சார். இப்ப சார் எனக்கு தெரிஞ்ச சில பேருக்கு கலெக்டரேட் போன் பண்ணி, ஒரு மாவட்ட ரீதியா போன் பண்ணி, மேடம் நீங்க சார்ஜ் எடுத்துக்கங்க, டெம்பரரி தான், ஜிஓ வரைக்கும் பரவாயில்ல, சார்ஜ் எடுத்துன்னு சொல்லிட்டாங்க. இப்ப சார்ஜ் எடுத்துட்டு அவங்க போறாங்க. அவங்க ஆனா போய் ரெப்ரசென்ட் பண்ண முடியல. டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்ஸ்ல ரெப்ரசென்ட் ஏன்னு கேட்டீங்கன்னா ஜிஓ எங்க ஜட்ஜ் கேட்கிறாரு. ஜிஓ இல்லாம நான் எப்படிங்க அவங்களை நம்புறது, நீங்க ஜிபியா பிபின்னு எனக்கு எப்படி தெரியும்? சார் எந்த ஒரு ஆட்சி காலத்திலும் இது நடந்தது கிடையாது. ஜூலை 1ஆம் தேதியில இருந்து ஜாமீன் வாங்க வேண்டியவங்க ஜாமீன் வாங்க வேண்டியவங்க தவிச்சிட்டு இருக்காங்க. நிறைய பேர் தவிச்சிட்டு இருக்காங்க. அது பிபி இல்ல, ஜிபி இல்ல, அடிஷனல் பேடர் இல்லைன்னா நீங்க பாருங்க சபார்டினேட் கோர்ட்ஸ்ல, ஹை கோர்ட்ஸ்ல இது இல்லைன்னா இது எவ்வளவு மோசமான நிலை. இது இவ்வளவு இப்பதான் நடந்துட்டு இருக்குன்னு சொல்லி சொன்னாருன்னா நிர்மல்குமார் இப்ப என்ன பிளான் பண்றாங்கன்னா, அப்ப யாரெல்லாம் காசு வாங்கினாலும் கழட்டி விட, இல்ல ஏதாவது சமாளிச்சு புதுசா ஒரு ஜிஓ ரெடி பண்ணுங்க. நம்ம ஏற்கனவே போட்ட ஜிஓ சார் அதுல நிறைய குளறுபடிகள். எந்த குளறுபடிகள்னா, ஆடு திருட்ட ஒரு வழக்கறிஞரா ராணிப்பேட்டையில பிபிஆ போட்டிருக்காங்க. பிசிஆர் கோர்ட்ஸ்ல இவங்களுக்கு பாருங்க எந்த அளவுக்கு இருக்காங்க. பிசிஆர் கோர்ட்ஸ்ல நீங்க பிசி எம்பிசி கம்யூனிட்டியா போட்டிருக்காங்க. ஆக்சுவலி அங்க பட்டியலின மக்களுக்கான கோர்ட் அது, அந்த லாயர்ஸ் தான் போடணும். அதை போடாம இவங்க பிசி எம்பிசி கொடுத்துருக்காங்க. நிறைய பேர் மேல நிறைய குற்றச்சாட்டுகள். நீங்க ஓவராலா ஐபி ரிப்போர்ட் எடுக்கிறாங்க. அதுல உளவுத்துறை ரிப்போர்ட் சார் ரொம்ப மோசமா இருக்கிறாங்க. இவங்கெல்லாம் லாயர்கள் தகுதியில இவ்வளவு பிபிஆவும் ஜிபிஆவும் நீங்க போட்டுட்டு இருக்கீங்க. எந்த அடிப்படையில் நீங்க தேர்ந்தெடுத்தீங்க? இல்ல இதெல்லாம் மாவட்ட செயலர் தான் எல்லாம் தேர்ந்தெடுத்து கொடுத்தாங்க. என்ன அடிப்படையில் பண்ணீங்கன்னா சார், முதல்ல தாவேக்க வழக்கறிஞர் அணி போடும் பொழுதே நிறைய பேர் பார்லே ரெஜிஸ்டர் ஆகாதவங்கள வழக்கறிஞர் புஷ்யானந்தர்கள் போட்டு விட்டார். இன்னைக்கு அதெல்லாம் பேக் அடிக்கும். இன்னைக்கு யார் ரெஜிஸ்டர் ஆனவங்க, யார் ரெஜிஸ்டர் ஆகாதவங்க, ஜிபிபிபிக்கு குறைந்தபட்சம் 7 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். அந்த நோட்டிபிகேஷன்லயே போட்டிருப்பாங்க. 7 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாம 5 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ், 4 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் போய் கொடுக்குறாங்க. இதெல்லாம் எப்படி செல்லுபடியாகும்? அப்போ உளவுத்துறை பேர் ரிப்போர்ட் கொடுக்குறாங்க. நிறைய குளறுபடிகள் ஏற்பட்டிருக்கு, நிறைய காசு வாங்கிட்டு இந்த வேலையை பார்த்திருக்காங்க அப்படின்ட்டு. இதனால நிர்மல்குமார் சொல்லலாம், சட்டத்துறை அமைச்சராக இன்னும் சொல்லப்போனா 1ஆம் தேதியே ஜிஓ பாஸ் பண்ணக்கூடிய இடத்துல அவர் இருந்திருக்கணும். இப்ப நாங்க பார்க்கிறோம், நாங்க செய்யறோம்னா அது பெரிய அளவில் முறைகேடுகள் நடந்திருக்கு அப்படிங்கறத அவரே சொல்லாம சொல்லாருன்னு அர்த்தம். சோ நிறைவா இப்போ அந்த கரூர் செல்ல போகிறார் முதலமைச்சர் விஜய் அவர்கள்.
அது சம்பந்தமான வழக்கு இன்னைக்கு உச்சநீதிமன்றம் திமுக தொடர்ந்த வழக்கு தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது. கரூருக்கு மீண்டும் செல்லக்கூடிய விஜய், முதலமைச்சராக விஜய் செல்கிறார். அதனுடைய பார்வை நிறைவா? கரூர்ல போயிட்டு விஜய் அவர்கள் மறுபடியும் என்ன ஏற்கனவே சொன்னாரோ, சட்டமன்றத்தில் சொல்லும் பொழுது எனக்கும் அதற்கும் சம்பந்தம் இல்லை, என்ன மாட்டியோட பாக்குறாங்க, இல்ல வந்து திமுக பழி வாங்குறாங்க அப்படிங்கிறதா மறுபடியும் சொல்லுவார். அதற்கு ஏற்கனவே வந்து ஒரு இது மாதிரி ஆதவர்ஜனா ஒன்று எடுத்து கொடுத்துட்டார். எங்களுக்கு தீர்க்க வேண்டிய கணக்கு ஒண்ணு இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாரு. கணக்கு ஒண்ணு இருக்கு. எனக்கு உண்மையிலேயே ஒரு அமைச்சராக இருந்து இதை பேசலாமாங்கிறது ரொம்ப ஆச்சரியமா அதிர்ச்சியா இருக்கு. ஏன்னா கரூரில் காவல்துறையினரை கொன்று குவித்தார்கள். இதனால உண்மையிலே தாங்கவே முடியல. ஏன்னா இதே காவல்துறையினர் எத்தனையோ உயிர்களை காப்பாத்தி கடைசியில் ஆம்புலன்ஸ்ல ஏத்தி விட்ட காட்சியில் நம்ம பார்த்தோம். ஒரு காவல்துறையினர் வந்து கொன்று குவிச்சாங்க அப்படின்னு சொல்லுவது எப்படி ஒரு அமைச்சரால பேச முடியுது அப்படிங்கிற மிகப்பெரிய கேள்வி இருக்கிறது. இன்னைக்கு திமுக ஆட்சியோ அதிமுக ஆட்சியோ உங்களுடைய ஆட்சி, திமுக வந்து தங்களுடைய ஆட்சி காலத்தில் ஏதாவது வீடியோஸை மறைச்சிட்டாங்க, இல்ல ஃபேக் வீடியோஸ் போட்டிருந்தாங்க மக்கள்கிட்டனா, நீங்க தாராளமா எடுத்துட்டு வந்து என்ன அசம்பாவிதம் ஏற்பட்டதுங்கிறத போட்டு காட்டுங்க. ஊடகங்கள்ட்ட எல்லாத்தையும் வீடியோஸ் இருக்கு. இன்னும் சொல்ல போனா அந்த பஸ்ல இருக்கிற சிசிடிவி ஃபுட்டேஜஸ் எல்லாம் உங்கள்கிட்ட தான் இருக்கு. நீங்க கூடுதலாக ஆவணங்கள் வச்சிருக்கீங்க, கூடுதலாக வீடியோ பதிவு உங்கள்கிட்ட இருக்கு. தயவு செய்து மக்கள்கிட்ட காட்டுங்க. இல்ல இந்த மாதிரி அவதூறுகளை பேசிட்டே இருக்காதீங்க. நீங்க இந்த பேசுற அவதூறுனால எந்த நன்மையும் நடக்க போறதே கிடையாது. யார் மேல நடவடிக்கை எடுக்கணுமா, எந்த காவல்துறை காரணமோ அந்த காவல்துறையை டிஸ்மிஸ் சஸ்பென்ஷன் வேணாம், அட்லீஸ்ட் காத்திருப்போர் பட்டியலுக்காவது மாத்துங்க. அது கூட நீங்க செய்யல. அப்ப காவல்துறை மேல குற்றச்சாட்டு இருக்கா? இல்ல. நீங்க மதியழகன் மனைவி கிட்டத்தட்ட இதான் சொன்னாங்க. நீங்க வந்து கத்தியில குத்துனாங்க, பவுடர் வீசினாங்க, என்னென்னமோ கதைகள்லாம் சொன்னாங்க. அதோடு தான் கிட்டத்தட்ட அதே வருஷம் பேசுறார். எங்க இருந்து பேசுறார் நமக்கு தெரியல. 2 கேள்விகளுக்கு விஜய் அவர்கள் இன்னைக்கு வரைக்கும் பதில் சொல்லாம தவிர்த்துட்டே இருக்காரு. ஒண்ணு, ஏன் காலதாமதமாக வந்தீர்கள்? 8:45 நீங்க நாமக்கல்ல இருக்கணும், ஆனா 8:45 நீங்க சென்னை ஏர்போர்ட்ல இருந்தீங்க. அந்த கேள்விகளுக்கு பதில் என்ன? மேல நீங்க வந்து 10 ரூபாய் பாட்டில்ல பாடிட்டு இருக்கும் பொழுது கீழே ஒரு மிகப்பெரிய அசம்பாவிதம் நடந்தது. உயிர் போயிருக்கு அப்படின்னு தெரியாமல் கூட இருந்திருக்கலாம். ஆனால் அசம்பாவிதம் நடந்தது கூட உங்களுக்கு தெரியாதா? இந்த 2 கேள்விகளுக்கும் விஜய் அவர்கள் மனசாட்சியை தொட்டு பேசினார் என்றால் மறுபடியும் அவதூறு பேச மாட்டார். ஆனால் அன்பார்ச்சுனேட்லி அவர் வந்து ரொம்ப நம்புறாரு. நான் இதற்கு எந்த விதத்திலும் காரணம் இல்லைன்னு ஆள் மனதில் அவரே நம்புறாரு. அப்ப அந்த அவதூறுகளை தான் மறுபடியும் பேசுவார் நினைக்கின்றேன். கரூர் மக்களும் பொதுமக்களும் தொடர்ச்சியா பார்த்துட்டு தான் இருக்கிறாங்க. நீ இன்னும் சொல்லப்போனா சிபிஐ வசம் இந்த வழக்கு இருக்கின்றது. சிபிஐ வசம் போன பிறகு அப்பொழுதாவது விஜய் அவர்களுக்கு சொன்னதுபடியே நீதி வெல்கிறதா என்று பார்ப்போம். மிக்க நன்றி தினமணி சார்.